ஹாய் டுட்ஸ், எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது. எப்பயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம்னு பார்த்தோம்னா மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஐயோ நாளைக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அதை நினச்சி கவலைப்படு, இதை நினச்சி கவலைப்படு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. சாமி, மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அதை லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாயத்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. நிம்மதியாக இருக்கலாம்னா முடியல. சரி நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ ஒரு வேலையா இல்லை வேற ஏதாவது அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு பக்குன்னு ஒரு பயம் வந்து அப்படியே திடீர்னு எழுந்திரிச்சுக்கிறேன். சரி யார்ட்டு அட்வைஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான தாத்தாக்கிட்ட அட்வைஸ் கேட்டேன். அவர் வந்து கிறிஸ்டியன் போல். எப்போ பார்த்தாலும் நான் எங்கேயாவது போனோம்னா அந்த இது பேர் என்ன ஜெஹோவாஸ் விட்னஸ்ன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரி அதே மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு, ஒரு லிங்க் ஷேர் பண்ணார். அதை படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒருத்தரோட லைஃப்பை அன்னைக்கு மட்டும் வாழணுமாமா. அடுத்த நாள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரி எதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.